ஈரோட்டுக்கு போனால் பெரியார். அப்ப ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் போறாரு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் போன உடனே இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இப்படி இருக்கு, இது இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இன்னும் வளராமல் இருக்குன்னு சொல்லி பேசுறாரா இல்லையா? எங்களுடைய நான் வந்து அரியலூர் மாவட்டத்தை சார்ந்தவன். எங்களுடைய ஊருக்கு வந்தாரு. எங்களுடைய ஊருக்கு வந்து இந்த ஊர்ல வந்து பஸ்ஸே விடல, இந்த ஊர்ல வந்து பஸ்ஸே கிடையாது, சரியான ஒரு பராமரிப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஆனால் நான் சாட்சியம் சொல்கிறேன், எங்கள் ஊரில், நான் பிறந்த ஊரில், சொந்த ஊரில், எங்களுடைய அரியலூர் மாவட்டம் முழுக்க முழுக்கமாக தார் சாலை அமைத்து கொடுத்தது யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய, போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் சிவசங்கர் அவர்கள் தான் அந்த சாலை முதல் அமைத்தார். அவர் தான் மிகப்பெரிய எங்க கிராமத்திலேயே, எங்களுடைய ஊர்லயே, எங்க மாவட்டத்திலேயே அவர் தொடர்ச்சியாக எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறாரு. இதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாருன்னா 2021 சட்டமன்ற, அதற்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2016 சட்டமன்ற தேர்தல் அரியலூர்ல போட்டிடுறாரு, தோத்துட்டாரு. 2000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்துல வந்து அவர் தோத்து போறாரு. ஆனா தோற்றாலும் பரவாயில்லை என்று சொல்லி அங்கேயே இருந்துட்டு அந்த மக்களுக்காக எல்லா உதவியும் செஞ்சாரு அவர். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப உங்கள்கிட்ட என்ன இருக்கு?